ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸாக மாறின தருணம். ஹோஸ்டோட கண்டஸ்டன்ட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட சண்டை போட்டது இதுவே முதல் முறை அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாம், வேற லெவல் சம்பவம், சரியான சம்பவம் அப்படிங்கிறது தான். ஏன்னா முத்துக்குமரன் மற்றும் எல்லாருமே சேர்ந்து அருணுக்கு வந்து இந்த லேபர் ஸ்கில்டை வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஸ்கில்டு ஜாப் எது, இது லேபர் ஜாபு. கிச்சனுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா கிச்சனுக்கு வந்து உங்களால் வந்து நீங்கள் வேலை பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும், அதை நீங்கள் கற்றுக்கணும். ஆனால் பெருக்கிறப்ப உங்களுக்கு கற்றுக்க தேவையில்லை, நீங்கள் அப்படியே தொடப்பத்தை எடுத்து சர்ன்னு கூட்டிகிட்டு போயிடலாம். அதாவது கூட்டாமல் சில இடங்கள் நீங்கள் போனாலும் பிரச்சனை கிடையாது. சமைக்கிறது அப்படி கிடையாது, ஒழுங்காக சமைக்கிறது சாப்பிட முடியாது அப்படிங்கிறது தான். அதாவது குப்பை இருக்கிறதும் பார்க்குறப்ப சமைக்கிறது உப்பு இல்லாமல் இருக்கோ இல்லை ஒழுங்காக பண்ணாமல் இருக்கோ ரெண்டுமே ஒன்றா தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? அதுக்கும் ஸ்கில் வேணும்னா இதுக்கும் வந்து ஓரளவுக்கு தேவை அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை விட்டுருங்க. சரியா? ஆனால் இந்த வீட்டில் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாருமே இங்கே சமம். சரியா? நான் வந்து படித்தவன் படிக்காதவன் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளப்படுத்தக்கூடாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். சரியா? அதை வந்து வெளியே இப்படி இருக்குல்ல, எல்லாம் நார்மலைஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் யார் நினச்சிக்கிறா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய கருத்தை கொண்டு வந்து அருண் திருப்புறார். அருண் வந்து இல்லை சார், நான் அப்படி மீன் பண்ணல, எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா இந்த வீட்டில் எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரி அவர் மீன் பண்ணுறாரு. இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்கலாம், சார் இது வந்து ஒரு பாகுபாடு பார்க்குற மாதிரி இருக்குது சார் அப்படின்ற மாதிரி அருண் ஏதாவது சொல்லி புரிய வச்சிருக்கலாம். அதை படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஸோ படித்தவங்க இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறாங்க, படிக்காதவர்கள் அந்த மாதிரி வந்து ஒரு மட்டம் தட்டுற மாதிரி இருக்குது சார் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில் அவர் வந்து அதுதான் ஆக்சுவலாக சொன்னது. அந்த வீட்டுக்குள்ளே அதை கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருந்தது. சரியா? அதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் அருண் அப்படி பண்ணல. அதை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டான். இந்த மாதிரி லேபர்லாம் கஷ்டப்படுறவங்க, முதலாளி இதெல்லாம் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க, உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது, அவங்க கொஞ்சம் ஹைஃபையாக இருக்காங்க, ஸ்கில்டாக வந்து நிறைய பேர் இருக்காங்க, இவங்க வந்து ரொம்ப கேவலமாக இருப்பாங்க, இந்த ஸ்கில்டோட நார்மலாக லேபர் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் கொண்டு வந்து லேபர்லாம் டீ கொடுத்தா நாங்கள் குடிக்கணுமா, ஸ்கில்டாக நீங்கள் நல்லா டீ போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போய் கேவலப்படுத்திட்டார். அதில் தீபக்கும் கொஞ்சம் வந்து அமைதியாக இருந்தாலும் தீபக்கும் வந்து 4-5 வார்த்தை வாடாடே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ ஆக மொத்தம் அந்த டாபிக் எடுத்துகிட்டே வந்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். இது எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, சமையலுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க, இதுக்கு எல்லாம் சரிசமாக போடணும்னு நாங்கள் இவ்வளோ தான் மேட்ரு. சமையலுக்கு ஆப்வியஸாக எல்லா டைமும் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஆள் வேணுங்கிறத கேட்டிருக்கலாம். அதுக்கு ஸ்கில்டாக எனக்கு வேணும் அப்படின்றது கேட்டதுலாம் வந்து இந்த வார்த்தை பிரயோகம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் தீபக் அப்படின்னு நம்ம ரிவ்யூலே சொல்லியிருந்தோம். சரியா? ஆனால் அதை அப்படியே அந்த வேர்டை எடுத்து சும்மா போட்டு கொளுத்தி போட்டேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ அவரால் அதை ஏற்றுக்க முடியல. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவருடைய கருத்தை திணிக்கிறாரு. ராணுவ பேசுகிறப்ப கூட அவனையும் பேசக்கூடாமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாரு, டாமினேட் பண்ணுறாரு. அது தவறு தான். இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு கருத்து இருக்குன்னு வைங்களேன். இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா அது வந்து உங்கள் கருத்தோட மேட்ச் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ கூட நிறைய பேர் நேற்று ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லைங்க உங்களை நான் அக்செப்ட் பண்ணல, எனக்கு வேறு மாதிரி தோணுதுன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து. அதை நான் போய் நீ இதை தான் நினைக்கணும்னு சொல்ல முடியாது. விஜய் சேதுபதி அவர்கள் அதை தான் பண்ணுறாரு. அருண், நீ இப்படி நினச்சிட்டு இருக்க, நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது. சரியா? உனக்கு புரியுதா, என்ன நீ ரீசன் சொல்லு, நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற அந்த மாதிரி தேவையே கிடையாது சார். அது அவருடைய மனநிலை, அவருடைய புரிதல். இது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய புரிதல் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். இதில் மைக்கில் வந்துட்டு அருணை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அருண், நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது நீங்கள் அண்ணன்றீங்க தீபக்க, அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ன்ற வார்த்தை எதுக்கு உங்களுக்கு ஹர்ட் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. அருணுக்கு வந்து பேச தெரில, ஒரே இதை ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது என்ன சொல்லணும்னா, சார் இது வந்து ஒரு பாகுபாடு பார்த்த மாதிரி இருக்குது சார், ஸ்கில்டு லேபர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. அதான் ஹிட் ஆச்சு. இந்த வீட்டில் எனக்கு சரி சமமாக எல்லாரும் நினச்சேன். பட் ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே, ஒருத்தன் ஸ்கில்டாக இருக்கிறவன், ஒருத்தன் வந்து சும்மா கேவலமாக இருக்கிறவன், அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு சார், எனக்கு அந்த மாதிரி ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட முடிஞ்சிருக்கும். அவன் வந்து அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் நல்ல வார்த்தை சார் அப்படின்னு நடிக்கிறான். அப்போ விஜய் சேதுபதி வந்து ஒன்று இப்படி சொல்லு, இல்லை இப்படி சொல்லு, ரெண்டையும் போட்டு இப்படி ஏன்டா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு மைக்குள்ளே வந்து அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட நல்ல ஹெல்த்தியான வாக்குவாதம் போச்சு. ஆனாலும் அவனுக்கு புரியலை. கடைசியாக வந்து இதுதான் அருண் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை திணித்து விட்டு சென்று விட்டார். ஆனால் ஆக மொத்தம் இந்த எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா விடுதலை தூவோடைய ப்ரொமோஷன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இது தீபக்கையும் அருணையும் சண்டை போட வச்சு வேணுக்குன்னே லேபர் ஒர்க்கர் டாஸ்க்கை கொடுத்து, விடுதலை தூளையும் அதே மாதிரி தான் ஒரு புறக்கணிக்கப்பட்டவனுக்கும் ஒரு முதலாளிக்கும் நடக்கக்கூடிய சண்டை தான். அதையும் அப்படியே ஸ்கிரிப்டாக கொண்டு வந்துட்டு இவங்களும் ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மக்கள் தான் முட்டாளாயிட்டாங்க அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.